சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாய் அப்பா சரியாக உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். உன்னோடு இந்த அப்பா இன்று பேச நினைக்கும் இந்த விஷயம் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையின் ஆச்சரியத்தை கொடுக்கும் ஒரு விஷயமாக இருக்கப் போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இந்த சாயப்பா இத்தனை நாளும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. நான் உன்னை தொடரும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இது என்ன என்று ஏற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. நல்லது நடத்த எந்த நாளும் உன்னை தேடி வர உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள, இனி எதுவென்றாலும் சரி உனக்கான விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். என் அன்பு குழந்தையே, சரியென்று நான் சொல்வதையெல்லாமும் நீ எதிர்கொள்ளும் நேரம் இனி உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நிறைவாக உணர்த்த தேவையில்லை என்று. இனி எதற்கும் என் குழந்தை நீ பதற வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உறவையும் யார் என்று நான் உனக்கு அடையாளப்படுத்தி எல்லோரையுமே சரியாக உன்னால் எதிர்கொள்ள முடியும். எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு நான் என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும். எத்தனை நேரம் இந்த வாழ்க்கை நினைத்து என் குழந்தை நீ தேவையில்லாமல் கலங்கியிருந்தாலும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நெருக்கமானவர்கள் ஆனால் தொலைவிலிருந்து உன்னை தேடி வருகிறார்கள், தொலைவிலிருந்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உறவை என் குழந்தை நீ சரியாக பெறக்கூடிய நேரம். என்ன நடந்தது என்றாலும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நடக்கும். எல்லாவற்றையும் முன்னின்று நீ உணரும் இந்த காலம் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு இதுவரையிலும் நான் பயணித்ததற்கான அர்த்தம் உனக்கு தெரிந்துவிட, ஒன்றை மட்டும் சரியாக புரிந்து கொள். ஒரு உறவை இந்த வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக உனக்கென பெற வேண்டும். ஒரு உறவை நிரந்தரமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்களாக நீ மாற்ற வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. அதில் உனக்கான முயற்சியை நானும் சேர்த்து உன்னோடு எடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் எந்த நிலையும் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால், இவை ஒவ்வொன்றிலும் இருந்து இனிமேல் நீ பெறக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நிலையிலிருந்து நான் உனக்கு எதை கொடுக்க நினைக்கிறேனோ, நல்ல சூழ்நிலையிலிருந்து நான் உனக்கு எதை தந்துவிட எண்ணுகிறேனோ, அவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நன்மையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் கடைசியில் அது இந்த சாயப்பா நான் கொடுத்ததாக மட்டும்தான் இருக்க முடியும், நான் உனக்கு தருவதாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதில் உனக்கு ஒரு பெருமை. ஏனென்றால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உன்னோடு இருப்பது போல இனி வரும் காலங்களில் நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்காக நான் மதிப்பை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் என் குழந்தையினுடைய வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு வேதனைகளையும் சோதனைகளையும் இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். அடுத்தடுத்து நடக்கப் போவது என்னவென்று இனி நீயாகவே தெரிந்து கொள்வாய். இனி வரும் காலங்களை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல தேவைகளை நான் உனக்கு சொல்வது போல உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக வரும் தெய்வத்தை எப்பொழுதும் நாம் அன்பு கொண்ட பார்வையால் நோக்கி பார்க்க வேண்டும். எப்பொழுதும் தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு புரிதல் எப்பொழுதும் உனக்காக உன் வாழ்க்கையில் முன் இருக்கிறதோ அப்பொழுதுதான் நீயும் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ளும் மனநிலைக்கு வருவாய். சரியாக எதையும் ஏற்றுக்கொள்ளும் மன புரிதலுக்குள் நீ நிச்சயமாக வந்து சேர்வாய் என்பதை நீ மறக்காதே. இதுவரையிலும் நீ சந்தித்தது இனி உனக்கு நிச்சயமான ஒரு எண்ணத்தையும் நிச்சயமான ஒரு தெளிவையும் கொடுத்தே தீரும். எந்த இடத்திலும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டாம். எந்த இடத்திலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை பார்த்து பயப்பட வேண்டாம். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எதுவும் செய்து விடுவார்களோ என்று சொல்லியும் நீ கலங்க வேண்டாம். இனி நடப்பதை நீ உத்தரவாதப்படுத்த வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது இனி உன்னை தேடி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அதையெல்லாம் சொல்லும் வரையிலும் நீ சற்று பொறுமையாக இரு. புதிய உறவு வரும் என்று சொல்கின்றாரே, அப்படி எந்த உறவும் வருவதாக இல்லையே என்று எல்லாமும் சொல்லி நீ புலம்ப வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஏனென்றால் உன்னை தேடி இந்த உறவு வெகு தொலைவில் இருந்து வருகிறது. அப்படியானால் இவர்களுடைய அன்பு உனக்கு இத்தனை காலம் தாமதமாக கிடைத்ததற்கு அதுதான் காரணம்.
தொலைவிலிருந்து உன்னை தேடி வரும் இவர்களை நிச்சயமாக இன்றைய என் குழந்தை அடையாளம் காணப்போகின்றாய். இந்த இரவிலேயே நான் அவர்களை உனக்கு அடையாளம் காட்டி தந்து விடுவேன். நாளை இரவுக்குள் இது உன் வாழ்க்கை நடப்பது சத்தியம் இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என் குழந்தை முன்னேற்க வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை நீ நம்பிக்கையோடு எடுத்து எந்த நிலையிலுமே எதையுமே கைவிட்டு விடக்கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையிலும் எதை பற்றியும் சிந்தித்து நீ கலங்கக்கூடாது. உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளிலும் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதை முதலில் புரிந்து உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து நடந்து கொள்ளார். பல அதிசயங்களையும் பல ஆச்சரியங்களையும் கடந்த ஒரு வாழ்க்கைக்குள் உன்னை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னை நான் வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை எதிலுமே மனம் குழம்பிவிடக் கூடாது என்பதில் நான் நிச்சயமாக உறுதியோடு நிற்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உன் மனதில் நின்று நீங்க வேண்டும். என் குழந்தை எதுவானாலும் சரி, நம் தெய்வம் நமக்கு கை கொடுக்கும் என்ற ஒரு புரிதல் உனக்கு போதும். அது ஒன்றே உன்னை வாழ வைத்து விட்டாலும் அது போதும். சுற்றி இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ வாழ்ந்து காட்ட, உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் நீ சரியாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக உணர்ந்து காட்டுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்றும் நல்ல நேரத்தை எதிர்கொண்டு நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கொடுக்க வந்த நீ எல்லா நிலைகளையும் சந்தோஷமாக நான் மதிப்போடு உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எதையோ உணர்ந்து நான் சொல்லும் நினைக்கும் இந்த விஷயங்கள் இனிமேல் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடும். முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் நீ கவனமாக உணர்ந்துவிடு. நாம் கனவில் நினைத்து பார்த்திட முடியாத சில விஷயங்கள் இனி நமக்கு நடக்கும் அல்லவா? எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சியை நோக்கி நான் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த சந்தோஷத்தை ஒருபோதும் என் குழந்தை நீ இழந்துவிடக்கூடாது. இந்த நம்பிக்கையை ஒருபோதும் என் குழந்தை நீ தொலைக்கக்கூடாது. தெய்வம் இருந்து நமக்கென சொல்லித்தரும் இந்த விஷயங்களில் உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளும் இனி உனக்கே வெளிச்சமாக இருக்கும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு மற்றவர்களின் வாழ்க்கையையும் சேர்த்தல்லவா நீ காப்பாற்றுவாய். உனக்கென நான் சொல்வதை எல்லாமும் இனி எப்பொழுதும் போல உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சரி என்று எது தவறு எது என்று நாம் இருக்கும் இது போன்ற நிலைகளை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா என்ற தெய்வத்தினுடைய அன்பு கொண்டு உனக்கு நான் எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க எப்பொழுதும் உன் முன்னால் நிற்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு புரிய முடியாமல் போனாலும் கூட சில விஷயங்கள் நம்மை அதிகமாக மன வலிமைப்படுத்தும். அதாவது இன்று நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் சரி, நாளை அது உன்னை வலிமைப்படுத்துவதை நீயே புரிந்து கொள்வாய். இது போன்ற ஒரு நிலையில் உனக்கு இனி கற்றுக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ சரிவர தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சரியான எண்ணத்தோடும் சரியான முடிவோடும் இனி நீ சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் இனி உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருப்பதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கிவிட கை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க உதவும் என்பதை நீ மறக்காதே. சரி என்று தவறு என்று உனக்கு ஒவ்வொரு மனிதர்களையும் நான் அடையாளப்படுத்தத்தான் செய்கின்றேன். எல்லோரையும் நம்பு என்று நான் ஒருபொழுதும் உனக்கு சொன்னது கிடையாது. எல்லோரையும் நீ நம்பித்தான் எதையும் செய்ய வேண்டும் என்று நான் ஒருபொழுதும் இடத்தில் எதையும் சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சாயப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் என் குழந்தை நீ மிக சரியான ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சரியான மனநிலைக்குள் இந்த சாயப்பா உன்னை கொண்டு வந்து விட்ட பிறகு இனி எப்பொழுதும் இதை நினைத்து நீ கலக்கம் கொள்ளாதே. எப்பொழுதும் இதை எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே. சுற்றி இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ உணர்ந்து வாழ பழக வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழ வேண்டும் என்பதையும் மறக்காதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று இந்த அப்பா நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்குள் மிகப்பெரிய மாறுதலை தந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறக்காதே. நாளைய தினம் இந்த சாயப்பா உன்னை நிச்சயமாக எல்லாவற்றையும் உன் வேண்டுதல்களை எல்லாம் புரிந்து கொண்டு யாரால் அவரை புரிந்து கொள்ள முடிகிறதோ அவரை பார்க்கும்போது யாருக்கு மனதில் தெளிவு பிறக்கிறதோ அவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள நம்மை சுற்றி இந்த சாயப்பா எல்லாவற்றையும் செய்து தருவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதும்.
இந்த நேரம் உன்னை தேடி வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கான தீர்வுகளும் இனி கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா சொல்ல சொல்ல எண்ணி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். தேவையில்லாமல் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை எண்ணி பதறிக்கொண்டிருப்பதை விட சரியான ஒன்றை முடிவாக நீ பெற வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.